ரொம்ப வழியாதுல, எல்லாரும் முன்னாடி அசிங்கமாயிட போகுது. அப்போ வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வாயப்படத்த. ஹெலே, அண்ணன் எங்கல? அவரும் வந்துட்டா கடை யார் பார்த்துக்க? நான் கடையை பார்த்துக்க, நீங்கள் போங்கன்னு சொன்னாவ, அதான் நாங்கள் வந்துட்டோம். சரி வால, அதான் நீ இருக்கல்ல. நல்ல வேலை சண்முகம், சொன்னதும் நீ கிளம்பி வந்துட்ட. ஹே கனி, உனக்கு என்ன கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்கணுமா? ஐய மைனி, எனக்கு யூனிஃபார்ம் எடுக்க வந்தேன். சரி சரி எடுத்துக்கலாம். முதல்ல நீயும் சேர்ந்து எனக்கு சாரி செலக்ட் பண்ணு. வா. போலாமா? வாங்க வாங்க. ஓரமா வாழ. போக்கா. பத்தியால வர வர என் சொல்லுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறான்னு பத்தியா? எனக்கு தெரியாமலேயே அவன் அண்ணன் குடும்பத்தை வர வைத்தான். நடக்கட்டும் நடக்கட்டும். எம்பிட்டு தூரத்துக்கு போகுதுன்னு பார்த்துருவோம். சரி வாங்களே, உள்ளார வாங்க. எப்போ இல்லை அங்கே ஆறுலே பார்க்க ரத்னம் உள்ளார இருக்கா. இங்கே எல்லாமே பட்டு சேலை தான் போல. என்ன பட்டமா? பனாரஸ், காஞ்சிபுரம் பட்டு சேலை, ஐஸ்வர்யா பட்டு. ஓ அது பாம்பே. அது அது வராது. இது இவங்க தாம்மா சேலை எடுக்க போகிறது. இவங்க தான். வாங்க சார். டாக்டர் என்ன விலையில பாக்குறீங்க சார்? விலை என்ன ரேஞ்சில் இவங்கள்ட்டே பேசிக்குமா? மாமா, விலை பத்திலாம் கவலைப்பட வேணாம் மாமா, இருக்கிறதுலே காஸ்ட்லி எடுத்து போடுங்கம்மா. சரிங்க சார். அந்த ப்ளூ கலர் நல்லா இருக்கு. அது அந்த படம் வருங்க. ஊதா கலர்ல இது பாருங்க சார், எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரே போடுறீங்களா? போடுங்க. அப்பா அவங்க எல்லாம் வந்துட்டாங்கப்பா. இங்கே அடடே, வாங்க 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 வாங்க. அட சொல்லி வச்ச மாதிரி இருக்கீங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். நாங்க வர்ற நேரத்துக்கு கரெக்டா நீங்களும் வந்திருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, நம்ம பையன் கல்யாணத்துக்கு முகூர்த்த சேலை எடுக்க வந்தேன் சம்பந்தி. அப்படியா? இங்கே அதான் முகூர்த்த சேலை இவங்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தியா? ஏங்க என்னங்க சொல்றாரு இவரு? அது இது பாத்திரம் சொதப்பிட்ட. அது ஒண்ணு இல்லாட்டியே, அவங்க நம்ம பிள்ளைய சம்பந்தம் பேச வந்தாங்களா, அன்னைக்கு அவரு சம்பந்தின்னு தானே கூப்பிட்டாரு. அதே நினைச்சுக்கிட்டு இங்க வந்து சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடுறாரு. ஆமா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதை இவங்களால மாத்த முடியல. மாத்துங்க, இது கேக்குங்க. ஆமா அண்ணாச்சி, ஆமா, என்னால மாத்திக்கவே முடியல. நீங்களும் சேலை எடுக்க வந்தியலா? ஆமாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ல, அதான் நாங்களும் முகூர்த்த புடவை எடுக்க வந்தோம். ஆமா, உங்க பையனுக்கும் பொண்ணு அமைஞ்சிருச்சா? ஆமாமா, பாத்துட்டோம். பொண்ணு லட்சணம்னா லட்சணம், அம்புட்டு லட்சணம். அப்படியே பரணியை உரிச்சு வச்ச மாதிரி பொண்ணு. அப்பா இவங்களே உளறி வச்சிட போறாங்க, ஓவரா பேசுறாங்கப்பா. சரி எல்லாம் வாங்க, எல்லாம் வந்த வேலையை பார்ப்போம். உங்களுக்கு வேண்டிய வாங்க, சேலை வாங்க. எடுங்க. நீங்களும் எடுத்துங்க. ஆமா, போய் எடுப்போம். வா. போய் எடுங்க. இந்த கலர் பாருங்கம்மா. வேற பார்க்கலாம். வேற என்ன? அந்த பக்கம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருக்கு. ஏங்க சண்முகம், என்னது அந்தால அவர் கட்டிக்கு போற பொண்ணுக்கு சேலை எடுக்க வந்துட்டு நம்ம பரணியை சைட் அடிச்சிட்டு இருக்காப்ல. கூச்ச நாச்சமே இல்லாம நேரடியா பார்த்துட்டு இருக்காப்ல. ஐயய்ய, இவன் ஆளுதான் மாடு மாதிரி வளர்ந்துருக்கானே தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரல போல. பாத்திர கடைக்காரன் மவன்ல, அதான் மண்டையில இருக்கிற பாத்திரம் காலியாவே இருக்கு. இருங்க, அவன் மண்டையில ஒரு கொட்டு வச்சுட்டு வாரேன். முதல்ல அதை பண்ணுங்க. நீங்க போய் பாருங்க.
என்னடி முகம் திடீர்னு வாடி போச்சு? அங்க பாரு, அப்படியே உங்க அண்ணன் பார்வையிலே உப்பு மஞ்சள் தடவி சாப்பிட்டுட்டு வர போல இருக்க. அப்படியே உடம்பெல்லாம் கூசுது. பரணி, நீ புடவைய பாத்துக்க, அவனை நான் பாத்துக்கிடுதேன். மா, சேலை எடுக்காம என்னம்மா இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்க? ரத்னா, இது பாரு எப்படி இருக்குன்னு. சண்முகம் எங்க? நல்லா இருக்கா? ஐயா, உங்க பொண்ணை பாத்தீங்களா? ஏம்ல? ஐயா, பரணி கட்டிக்க போறது பாத்திர கடைக்காரன் பையன் செல்வத்தை. சும்மா ஒப்புக்கு சப்பானே டாக்டர் பையன் வந்து நிக்கான். அந்த 2 பேரையும் விட்டுட்டு பாப்பா அந்த வெறும்ப சமூகத்துக்கிட்ட சேலைய காட்டி நல்லா இருக்குதான்னு கேக்குதா? இல்லை, நீ இந்த உழவு வேலை நல்லா பார்க்க. என்ன பண்ணணும், ஆறு பண்ணணும், எல்லாம் சரிதான். ஆனா இப்ப இங்க அது தேவையில்லை உனக்கு. கல்யாணம் தண்ணிக்கு பாரு, அப்ப பாத்துக்கலாம் அத. அம்மா, இந்த சேலை பரணிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்மா. எதுக்கும் பரணி தோல்ல வச்சு பாரு. அம்புட்டு தானே, இந்தா இப்ப வச்சு பாத்துருவோம். நல்லா இருக்குல்ல? மா பரணி, இங்கிட்டு திரும்ப. ஆண்டி, அக்கா. ஐயோ ஆண்டி, என்ன பண்றீங்க ஆண்டி? என்ன பண்றீங்க ஆண்டி? என்ன ஆண்டி, உங்க வீட்டு மருமக கட்டிக்கிற சாரிய எனக்கு எதுக்கு வச்சு பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் இல்லம்மா, பொண்ணு அப்படியே அத்தியாசலா உன்ன மாதிரியே இருப்பான்னு. அதுக்குதான் சேலை பொருத்தமா இருக்கான்னு உனக்கு வச்சு பார்த்தேன். ஏல செல்வம், அந்த சேலை எடுத்துட்டு வாழ. வாழ சீக்கிரம். இந்த எடுத்துட்டு வரமா. என்ன இதெல்லாம்? வச்சு பாக்கட்டும் விடு. எப்படில இருக்கு? சூப்பரா இருக்குமா. சூப்பரா இருக்குக்கா. இந்த புடவை பரணி மைனிக்கு சூப்பரா இருக்கும். ஆண்டி, எனக்கு இந்த சேலை ஓகே. How much பரணி? I don't know, அது உங்க பாடு. It's okay. என்னல எவ்வளவு வரணும் என்னம்மா? அம்மா, அங்க பாத்தியா? அட சூப்பர் சேலை எடுத்து வச்சிருக்கால. அம்மா, எனக்கும் அதாம்மா பிடிச்சிருக்கு. இந்தாரு, நாமளும் அதே மாதிரி தான் பரணிக்கு எடுக்கணும், பாத்துக்க. அவ்வளவுதானே, எடுத்துருவோம். அம்மா, பாப்பா சொல்லுங்கம்மா. தோ அந்த பாப்பா கையில வச்சிருக்கல ஒரு புடவை. ஆமா, அதே கலர்ல அதே மாதிரி ஒரு புடவை வேணும். கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கூட. சரிங்கம்மா. நல்லா இருக்குல்ல? எனக்கு ஒரு ஆசைம்மா. என்னல? இந்த சேலையை கட்டினா பரணிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்க ஆசையா இருக்குமா. அவ்வளவுதானே,
இதோ கட்ட சொல்லிடுவோம், குடு. அண்ணே, இந்த புடவைய பரணி கட்டி பார்க்கணும்னு என் மவன் ஆசைப்படுறான். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிட்டேன். சரிண்ணே சரிண்ணே. என்னங்க, எவ்வளவு லட்சணமா இருக்கா பாருங்க. தொலைக்கி வச்ச தங்க கொடை மாதிரி இருக்கா. நம்ம பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். சும்மா சொல்லக்கூடாதுல, மருமக செலக்ஷன் உண்மையிலே பிரமாதம்ல. எம்புட்டு அழகா இருக்கான்னு பாரு. இல்ல சரிதானா? சரிண்ணே. ஏலே முதல்ல யூனிஃபார்ம் எடுலானா? அண்ணே நல்லா கம்மியா காஸ்ட்லியா எடுத்து போடுங்க. ஐயே சப்பா. அண்ணே அண்ணே, அங்க பாருண்ணே, மைனி சேலை கட்டிருக்கு. அண்ணே அங்க பாருண்ணே, சேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுவியா? மைனி கேக்குதா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரியில்ல, எல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சதுல்ல. கிளம்பலாமா? இல்லை பரணி, போய் சேலையை மடிச்சு கொடுக்க சொல்லு. போய் மாத்திட்டு வரேன், இதை வந்துடுறேம்மா. அது எடுங்க. இதுவா சார்? அதுல அது அது இந்த புடவையா சார்? இந்த புடவை எடுங்க. ஓகே சார். இந்த புடவையா சார்? ரத்னாக்கு பார்த்தது. இந்தாங்க, இதை தனியாக பில் போட்டு எனக்கு தர சொல்லுங்க. தனி கணக்கு நான் பணம் கொடுத்துட்றேன். ஓகே சார். எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? செக் பண்ணிட்டேனே. அண்ணோ, உங்களுக்கு தெரியாதுல்ல? என்ன சொல்லுங்க. இவருதான் மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம். பரணி மாதிரியே இவரு டாக்டர். நானும் இந்த இவளுமா வீடு தேடி வந்து அழைக்கிறவங்கள
கட்டாயம் நீங்க கல்யாணத்துக்கு வந்து இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் இத. இல்ல பாக்கியம் கூப்பிடல, நீயும் கூப்பிடு. ஆமாண்ணே, பொண்ணு கல்யாணத்தை குடும்பத்தோட வந்து வாழ்த்திட்டு போகணும். தாராளமா. அங்க நடக்க போறது எங்க வீட்டு கல்யாணம்ல. உங்க வீட்டு கல்யாணமா? அது இல்லம்மா, உங்க வீட்டு கல்யாணத்தை எங்க வீட்டு கல்யாணம்னு நினைக்கிறேன்னு சொல்லுத. குடும்பத்தோட கல்யாணத்துக்கு முந்தின நாளே வந்து எல்லா வேலையும் செய்யறமா. ஏண்டி? ஆமா, பின்ன பரணி கல்யாணம்ல போறதுக்கு கசக்குமா என்ன? நாங்க வரோம் பரணி. சரி, உடம்ப பாத்துக்கோ, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நல்லா சாப்பிடணும். நாங்க கிளம்பட்டுமா? பரணி, நான் வரேன், பிறகு பாப்போம். நாங்க கிளம்புதோம். சரி 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 சரிடே, போலாம். பா, என்னப்பா இது? குடும்பமே பைத்தியம் பிடிச்ச குடும்பமா? அந்த அம்மா தான் என்கிட்ட வழியுதுன்னா அந்த பையன் ரொம்ப வழியறான். விடு, ஏதோ கிராமத்து மனுஷங்க, அவங்கெல்லாம் இப்படிதான் வெள்ளந்தியா இருப்பாங்க. அது சரி, இதுக்கு பேரு வெள்ளந்தியா? எரிச்சல் தான் வருது. உள்ள எனக்கே இரிட்டேட் ஆயிடுச்சு பரணி. எனக்கு ஒண்ணு புரியல, உனக்கு முகூர்த்த புடவை எடுக்கிற அதே நாள்ல அதே இடத்துக்கு இவங்க எதுக்கு வராங்க? மாப்பிள்ள டாக்டர் இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா, அதனால இதே நாள்ல வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இந்த கடை தானே பெரிய கடை, அதுக்காக கூட வந்திருக்கலாம்ல. கார்த்தி, ஒரே கடையில தான் சேல் எடுத்திருக்காங்க, ஆனா பொண்ணு வேறதான். நீ கவலைப்படாத. சரி சரி, என்ன எம்புட்டு நேரம் தான் இங்கேயே நாம நிப்போம். வாங்க கிளம்பலாம், வாங்க வாங்க வாங்க. டாக்டர் மாப்பிள்ள பாருங்க, உங்க அம்மா டயர்டா இருக்கா பாருங்க. வாங்க. சரி ரத்னா, பரணி, பிளவுஸ் தைக்கணும்னா சொல்லு, நானும் கூட வரேன். ஏய், அதுக்கும் கூட்டமா போணுமா? தைக்க போறது நம்ம டெய்லர் தானே, அம்மா கூட போய் நான் கொடுத்துக்கிறேன். சரி சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. என்ன சிரிப்பு? நீ சேலை கட்டி வந்தல, அப்பவே கல்யாண பொண்ணு மாதிரி இருந்தல. தேங்க்ஸ் சண்முகம், அந்த சேலை எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சரி சம்மு, நாங்க கிளம்புறோம். பரணி, வாட்டி, ரத்னா, கனி, நாங்க வரோம். போயிட்டு பாய் கனி. இல்ல நீங்க இருங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். சரி, நானும் வரேன். சரி வா. இங்கே இரு. என்ன? பிடிச்சிருக்கா? நீ செலக்ட் பண்ணதுதான். அந்த சிலைய பிச்சைக்காரிட்ட உங்க அண்ணன் கொடுத்துட்டான். ஆனா இந்த சிலைய நான் பத்திரமா வச்சுப்பேன். ஓ, பரணிக்கு கல்யாணம் நடக்கும்ல, அதே மேடையில தான் உனக்கு எனக்கும் கல்யாணமே நடக்கும். ஏற்பாடெல்லாம் ரெடி. அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. வரட்ட முத்துப்பாண்டி வா, வால பொறவு பேசிக்கலாம். இந்த வாரம்பா.